ஓகே. இந்த வீடியோல இந்த கேள்வி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சர்க்யூட் எத பத்தினதுன்னு சொன்னால், ஒரு நீர் தொட்டிகள் வந்துட்டு பார்த்தோம்னா, நீர நம்ம நிரப்பும்போது, அத நீங்க பார்க்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் தொட்டி தரப்பட்டிருக்கிறது. இந்த நீர் தொட்டிகள்ல நீர் வந்து தொடர்ச்சியாக அடியில இருந்து அந்த உயரம் வரை நிரம்ப நிரம்ப என்ன செய்ய போகும்னு சொன்னா, ஒவ்வொரு பல்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒளிரப் போகின்றது. ஸோ, இத வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த நீர் தாங்கி எவ்வளவுக்கு உயர உடைய ஒரு நீர வந்துட்டு வச்சிருக்குது என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ, அப்படியான ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வழியா பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கப் போகின்றது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, கீழ வந்து எர்த் கனெக்ஷன் பண்ணபடியால நம்ம நிச்சயமா சொல்லலாம். என்னன்னு சொன்னால், கீழ இருக்கிற எல்லா புள்ளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குடைய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 0 அடிக்கப் போகுது. இந்த இடத்துலயும் 0 அடிக்கப் போகுது. இந்த கம்பியிலயும் 0. ஸோ, தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கம்பியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, 0 என்று சொல்லி காணப்படப் போகின்றது. அதேபோல மேல வந்து பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு 6 வோல்டேஜ் பேட்டரி வந்து தந்திருக்காங்க. இந்த தரப்பட்ட பேட்டரிக்கு அகத்தடை இல்லன்னு சொன்னபடியால, மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால், 6ன்னு சொல்லி தான் எங்களுக்கு அந்த வோல்டேஜினுடைய பெருமானம் வரப்போகின்றது. ஸோ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையா வந்துட்டு நம்ம குறிக்க வேண்டிய விஷயம். இத நம்ம குறிக்க தவறிடக்கூடாது. ஓகே. அத குறிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன கேள்வி வந்து வாசிக்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில சில விஷயங்கள் செய்யணும். அத செஞ்சிரலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கீழ வந்துட்டு மின் உணரியினுடைய தடம்ன்னு சொல்லி தந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கீழ நம்ம கேள்வி வாசிக்கக்குள்ள நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த இந்த கம்பியில நம்ம எதையுமே குறிக்க முடியாது. என்னன்னு சொன்னா, மின் உணரியினுடைய தடை R0 எங்களுக்கு தெரியாதபடியால நம்ம எந்த வோல்டேஜையும் குறிக்க போறதில்ல. ஆனா நம்ம இந்த 2வது கம்பியில வந்து இந்த 2வது கம்பியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 1 கிலோ ஓமுக்கும் 2 கிலோ ஓமுக்கும் இடையில இருக்கிற தடை அந்த வோல்டேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குறிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கப் போகின்றது. அப்ப நீங்க பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல 6 இருக்குது. கீழ வந்து 0 இருக்குது. ஸோ மின்னோட்டம் ஓடக்குள்ள அந்த ஆப்பரேஷன் ஆம்பிளிஃபையருக்குள்ள போற மின்னோட்டம் மைக்ரோ ஆம்பியர் அளவுல காணப்படுறபடியால, அதுக்குள்ளால போற மின்னோட்டத்த நம்ம புறக்கணிச்சோம்னு சொன்னா, தொடர்ச்சியாக மேல 6லேருந்து 0த்த நோக்கி ஒரே கரண்ட் போகுது என்று சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா, அந்த இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அது பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. அத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 4 வோல்டேஜ்ன்னு சொல்லி வரப்போகின்றது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கம்பிக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல 5 கிலோ ஓம் இருக்கிறது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 15 கிலோ ஓம் இருக்கின்றது. ஸோ இந்த அடிப்படையில வச்சு நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த 2 தடைக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 4.5 வோல்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற பெருமானம் உங்களுக்கு வரப்போகின்றது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 4.5 வோல்டேஜ்ன்னு சொல்லி வரப்போகின்றது. ஸோ சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும், நம்ம இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி நீங்க செய்யணும். இங்க 2 கிலோ ஓம் இருக்கிறது. இங்க 8 கிலோ ஓம் இருக்கிறது. ஸோ தொடர்ச்சியா நீங்க இந்த 2 தடைகளுக்கும் இடையே இருக்கிற அந்த கம்பியினுடைய வோல்டேஜ கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா, 4.8 வோல்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற விடையை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, 4.8 வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க குறிச்சுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கம்பியில நம்ம செய்ய முடியாது. என்னன்னு சொன்னால், Rனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியாதபடியால நம்ம அத குறிக்க முடியாது. கடைசி கம்பிக்கு வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். 3 கிலோ ஓம், 18 கிலோ ஓம். ஸோ தடைகளினுடைய விகிதம் 1க்கு 6ன்னு சொல்லியிருக்கிறது. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 5.13 சொச்சம் பெறும். நான் 5.1 வோல்டேஜ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக் கொள்றேன். ஸோ இந்த அவ்வளவு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கட்டாயமாக இந்த கேள்வி செய்றதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா, குறிச்சு வைக்கணும். ஸோ அப்ப உங்களுக்கு ஈஸியா அணுகிட்டு போயிடலாம். அப்ப நீங்க பார்க்கலாம். நம்ம என்னென்ன வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்ன விஷயத்த ஒரு காட்டி நான் வந்துட்டு குயிக்கா வந்து மார்க் பண்ணிக் கொள்றேன். ஓகே ஃபைன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விக்குள்ள போகலாம். என்ன சொல்லி வாசிச்சு பார்க்கலாம். காட்டப்பட்ட உருவானது நீர் தொட்டியில் நீர்மட்டம் உயரும்போது, நீர் தொட்டியின் அடியில் உள்ள மின் உணரியின் மீது மின் உணரி என்று சொல்றது இந்த இருக்குது. நான் அப்படி சொன்னேன். அந்த மின் உணரியினுடைய மீதான நீரின் அமுக்கம் காரணமாக உணரியினுடைய தடையானது மாறுபடுவதற்கமைய B1, B2, B3, B4, B5 மின்குமிழ்கள் அதே ஒழுங்கில் ஒளிரத்தக்கவாறு அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க இந்த பார்க்கலாம். B1, B2, B3 என்று சொல்லி தொடர்ச்சியாக தண்ணி வந்துட்டு கீழ இருந்து மேல வர வர என்ன செய்யப்படும் சொன்னா ஒளிரப் போகின்றது. மின் உணரினுடைய தடையானது நீர் தொட்டியின் அடியில் உள்ள நீர் அமுக்கத்துடன் அதாவது மின் உணரினுடைய தடை வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியிலே R0ன்னு சொல்லி மின் உணரினுடைய தடை தந்திருக்காங்க. அந்த தரப்பட்ட மின் உணரினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா, நீர் தொட்டியின் அடியில் உள்ள நீரின் அமுக்கத்துடன் மாறுபடுகின்ற வரைவு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு தரப்படுகின்றது. அப்ப நீங்க இந்த வரைவை வடிவா பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். எச்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், YHல வந்து பார்த்தீங்கன்னா, மின் உணரினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு கிலோ ஓம்ல தந்திருக்காங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீரால தொட்டியில அடியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தர 10ன் 5ஆம் அடுக்கு பஸ்காலுக்கு தந்திருக்காங்க. அதேபோல எக்ஸ் நீங்க பார்க்கலாம் 0ல ஸ்டார்ட் பண்ணல 1ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணுகின்றது. என்ற சொல்ல ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நோட் பண்ணி கொள்ள வேண்டும்.
ஓகே. அப்ப முதலாவது கேள்வி வந்து வாசிச்சிடலாம். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், நீர்த்தொட்டியின் அடியில் நீரினால் உயர்த்தப்படுகின்ற அமுக்கம் 1.4 × 10⁵ பாஸ்கால் எனில், B1 என்று சொல்லப்படுகின்ற பல்பானது ஒளிருமா, விளக்கு என்று சொல்லி தந்திருக்காங்க. தொடர்ச்சியா வந்துட்டு ஆப்பரேஷன் ஆம்பிளிஃபையருடைய வழங்கல் வோல்ட் அளவு ±5 வோல்டேஜ் என்று சொல்லி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. முதலாவது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ எப்படி ஆன்சர் பண்ண போறோம்னு சொன்னா, பெரிய கஷ்டமான கேள்வியே கிடையாது. 1.4 வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன இந்த கிராஃப்ல வந்துட்டு இந்த இடத்துல காணப்பட போகின்றது. இடத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.4 வந்துட்டு காணப்பட போகின்றது. ஸோ அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, தொடர்ச்சியா நீட்டலாம். அப்படி நீட்டினீங்கன்னு சொன்னா, இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துல, அதாவது மின் உணரினுடைய தடையை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கண்டுபிடிக்கணும். மின் உணரினுடைய தடையை கண்டுபிடிக்கணும். மின் உணரினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ் என்று சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன். மின் உணரினுடைய தடையை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நீங்க இந்த தரப்பட்ட பெரிய முக்கோணியை வந்து பார்க்கலாம். இந்த தரப்பட்ட பெரிய முக்கோணியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, விகிதம் எழுதலாம் இல்லையா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓ லெவல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ எப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நான் எழுத போறேன். ஸோ 6லேருந்து நீங்க 1 கழிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 5ன்னு சொல்லி வரப்போகின்றது. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தொடர்ச்சியாக இந்த பெரிய விகிதத்தை வந்துட்டு எழுதப் போகின்றேன். 2லேருந்து 1 கழிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 1ன்னு சொல்லி வரப்போகின்றது. 10 எல்லாம் விட்டுறலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துக்கான உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, xi 1ன்னு சொல்லி வருகின்றது. ஸோ அதே ஃபார்மேட்ல எழுதிக் கொள்றேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 1.4லேருந்து நீங்க 1 கழிச்சீங்கன்னு சொன்னா, 0.4ன்னு சொல்லி வரப்போகின்றது. 0.4ன்னு சொல்லி உங்களுக்கு அந்த விடயம் வரப்போகின்றது. அப்ப நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸுக்கான பெருமானம் என்ன வரும்னு சொன்னால், எக்ஸினுடைய பெருமானம் வந்து நமக்கு 3 கிலோன்னு சொல்லி வாரது. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எக்ஸ்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, மின் உணரினுடைய தடை அறிக்கை போகின்றது. ஸோ நம்ம சர்க்யூட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மின் உணரினுடைய தடை 3 கிலோம் என்று சொன்னால், மின் உணரினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் 3 கிலோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் என்று சொன்னால், இந்த 3 கிலோமுக்கும் 1 கிலோமுக்கும் இடையில இந்த கம்பியில் இருக்கிற தடை, இந்த வோல்டேஜ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி. அந்த வோல்டேஜ் பெருமானம் என்ன வரும்னு சொன்னால், நீங்கள் தடை இந்த தரப்பட்ட தடைகள வீதம் வந்து பார்க்கலாம். 1க்கு 3ன்னு சொல்லி காணப்படுகின்றது. ஸோ 1க்கு 3ன்னு சொல்லி காணப்பட்டால், இந்த இடத்துல இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வோல்டேஜ்ன்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகின்றது. 4.5 வோல்டேஜ்ன்னு சொல்லப்படுகின்ற பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வரப்போகின்றது. அப்ப நீங்க 4.5 வோல்டேஜ் குறிச்சீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தரப்பட்ட கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த B1 என்று சொல்லப்படுகின்ற ஆம்பிளிஃபையருடைய நேர்மாறு அல்லாத பேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருகின்றது. மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 4 வோல்டேஜ் இருக்குது. ஸோ B+லேருந்து B- நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ நம்ம தொடர்ச்சி செய்யலாம். ஸோ B+லேருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், கழிக்க போகின்றோம். ஸோ B+லேருந்து B- நம்ம கழிச்சு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு 4.5லிருந்து நம்ம 4 என்ன செய்ய போறோம்னு சொன்னால், கழிக்க போகின்றோம். 0.5 வோல்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்றது. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் பெருமானம் என்ன வரும்னு சொன்னால், நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். இந்த அவுட்புட் வோல்டேஜ் என்று சொல்றது வழங்கல் வோல்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமனாக அதை விட குறைவாக தான் நீடிக்க போகின்றது. கட்டாயமாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூடிய தடைநாயத்தாலெல்லாம் பெருக்க போகிறது கிடையாது. என்னென்னு சொன்னால், மைக்ரோ வோல்டேஜ் வித்தியாசம் வந்தால் மட்டும்தான், அதாவது பேப்பு அழுத்த வேறுபாடுகளுக்கு இடையிலான வித்தியாசம் மைக்ரோ வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நம்ம மூடிய தடைநாயம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வோல்டேஜில் விட வந்துட்டபடியால் கட்டாயமாக இது நிரம்பல் நிலையை அடைஞ்சிடும். ஸோ B0 பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கேள்வியில் சொல்லப்படுகிற 5 வோல்டேஜ் எடுக்கலாம். எப்படி 5 வோல்டேஜ் வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் கேள்வி வாசிக்கலாம். முதலாவது கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் தெளிவாக ஆப்பரேஷன் ஆம்பிளிஃபையருடைய வழங்கல் வோல்ட் அளவு ±5 வோல்டேஜ். ஸோ அதை வச்சு 5 வோல்டேஜ் எடுக்கலாம். அப்படி நீங்கள் ஒன்ஸ் 5 வோல்டேஜ்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த தரப்பட்ட டயோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் இருக்கிறது, கீழே வந்து ஏர்த் பண்ணியிருக்காங்க. இந்த தரப்பட்ட டயோட் வழியை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கரெக்டாக அந்த டயோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்முகக்கோடலில் காணப்படக்கூடிய இந்த லைட் வந்துட்டு ஒளிரும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும், அதுக்குரிய ஆன்சராக. அது முதலாவது கேள்வி. தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது கேள்வி பார்க்கலாம். 2வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பின்வரும் மின் குமிழ்கள் ஒளிர்வதற்கு நீர்த்தொட்டியின் அடியில் நீரினால் உயர்த்தப்படுகின்ற இழிவு அமுக்கத்தினை கணிக்க என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நீரால் உயர்த்தப்படுற இழிவு அமுக்கத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம தொடர்ச்சியாக B1, B2, B3 சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், மின் குமிழ் தந்திருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம்? ஸோ V1க்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அந்த கேள்வியை நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தரப்பட்ட B1 என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம், அதாவது இந்த தரப்பட்ட சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த B1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒளிர்றதுக்கு நம்ம எவ்வளவு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்ன்றதான் இந்த கேள்வி வருகின்றது. இந்த 4 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போறதில்லை. இந்த பாயிண்ட்ல இருக்கிற 4 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறப்போறதில்லை. நம்ம இந்த இடத்துல, அதாவது நேர்மாறு
அல்லாத பேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேர்மாறு அல்லாத பேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4.001 அப்படின்னு சொல்லி ஒரு வோல்டேஜ் நம்ம குடுத்துட்டோம்னு சொன்னாலே, தொடர்ச்சியா வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எல்இடி வந்துட்டு ஒளிரத்தான் போகின்றது. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 4.001 அப்படின்னு சொல்லி எடுக்காம, அண்ணல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4 வோல்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கற்பனை பண்ண போகின்றோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வோல்டேஜ் இருக்கிற மாரி எடுக்க போகின்றோம். அப்படி 4 வோல்டேஜ் இருக்கிற மாரி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், அந்த மின் உணரினுடைய தடையினுடைய பெருமானத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 4 வோல்டேஜ் வந்துட்டு விடத்தை இடிக்கக்கூடியதாக எங்களுக்கு வரணும்னு சொன்னால், மின் உணரினுடைய தடை எவ்வளவா இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேல 6 வோல்டேஜ் இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 வோல்டேஜ் இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ். கீழ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வோல்டேஜ் இருக்குது. ஸோ அழுத்த வித்தியாசம் வந்து அதாவது விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2. ஸோ 2 கிலோ ஓம்ன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மின்னுடனுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஓமாக இருக்கப் போகின்றது. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரதி இந்த கிராஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குறிச்சிட்டோம்னு சொன்னா சரி. ஓகே. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 2ன்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ மின்னுனையினுடைய தடை 2 கிலோ ஓமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில, எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன அமுக்கம் இருக்கு? அதான் வந்துட்டு எக்ஸாம்ல கேள்வியா கேட்டவரு. அத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா சரி. ஸோ அதே மெத்தட் தான் செய்ய போறேன். வேற புதுசா ஒரு மெத்தட் செய்ய போறதில்ல. இந்த தரப்பட்ட முக்கோணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டா எடுத்துட்டு, அதே விகிதம் தான் 5 இங்கள் 1 என்று தான் வரப்போகின்றது. நம்ம ஏற்கனவே மேல் கேள்விக்கு செய்த மாரி தான். கீழ மேல் 5 கீழ 1 என்று சொல்லி வரப்போகின்றது. இந்த இடத்துல 2 கண்டுபிடிச்சிட்டேன். 2ல 1 கழிச்சீங்கன்னா 1ன்னு சொல்லி வருகின்றது. அடுத்து அமுக்கம் தெரியா நான் பி என்று சொல்லி மார்க் பண்ணுறேன். பி சை 1ன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்க போகின்றது. இதை நீங்கள் தொடர்ச்சியை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் பியினுடைய பெருமானம்னு சொல்கிறது உங்களுக்கு 1.2 தர 15 பஸ்கர்ன்னு சொல்லி வரப்போகின்றது. ஸோ இவ்வளவு மினிமம் அமுக்கம் வந்துட்டு தொட்டியின் அடியில் இருந்தால் B1 என்று சொல்லப்படுகின்ற பல்பு ஒளிரப் போகின்றது. அவ்வளவுதான். பெரிய கஷ்டமான கேள்வி கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு செய்ய போகின்றோம். அதாவது அடுத்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐடியாவெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த கேள்வியை செய்ய போகின்றோம். அதாவது நீங்கள் வந்து பார்க்கலாம் B2 அதாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் B2 என்று சொல்லப்படுகின்ற பல்பு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒளிர்றதுக்கு எவ்வளோ வந்துட்டு தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் B2 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் B2 வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். இந்த தரப்பட்ட B2 என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்மாறு பேப்பில் வந்து 4.5 வோல்டேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் வந்து நம்ம 4.5 விட லைட்டாக கூட இருந்தால் ஓகே. 4.5 விட லைட்டாக வந்துட்டு ஒரு குட்டி பெருமானம் கூட இருந்தால் கட்டாயமாக இந்த B2 என்று சொல்லப்படுகின்ற எல்இடி ஒளிரப் போகின்றது. நம்ம அன்னோட கணக்கு செய்கிறதுக்காக 4.5 எடுக்க போகின்றோம். அப்போ இந்த தரப்பட்ட அந்த கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தொடச்சி அப்படி நீட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எங்கே வந்து முடியுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல தான். அதாவது நம்ம ஏற்கனவே 4 என்று சொல்லி எடுத்து அதாவது மின் உணரினுடைய தடைக்கும் 1 கிலோ ஓமுக்கும் இடையில இருக்கிற கம்பியில வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மீட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நம்ம அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ எடுக்க போகிறோம்னு சொன்னால் 4.5 சொல்லி எடுக்க போகின்றோம். அப்போ 4.5 வோல்டேஜ் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைட்டாக கூட இருந்தால் ஓகே. நம்ம கணக்கு சரி ஈஸிக்காக கிட்டத்தட்ட 4.5 எடுக்க போகின்றோம். அப்போ 4.5 வோல்டேஜ் இருக்கக்குள்ள மின்னுணையினுடைய தடை எவ்வளவு என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த தரப்பட்ட கம்பெனியில் 4.5 வோல்டேஜ் இருக்கக்குள்ள மின்னுணையினுடைய தடையை கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் வடிவ கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 கிலோ ஓம்னு சொல்லி வரப்போகின்றது. அது வரைக்கும் கஷ்டமான விஷயமே கிடையாது. மேலே 1 கிலோ அதாவது 1 கிலோவுக்கு குறுக்கிய அழுத்த வேறுபாடு 1.5 வோல்டேஜ் என்று வரப்போகின்றது. மேலே 6 4.5 கழிச்சிங்கன்னா 1.5 வோல்டேஜ். கீழே மின்னுணையினுடைய தடைக்கு குறுக்கியான வோல்டேஜ் 4.5 வோல்டேஜ். வோல்டேஜ் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 3 என்று சொல்லி காணப்படுகின்றது. ஸோ கட்டாயமாக மின்னுணையினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஓம்னு சொல்லி வரப்போகின்றது. 3 கிலோ ஓம்னு சொன்னால் ஏற்கனவே ஃபெமிலியரான விஷயம் தான். ஏன்னு சொன்னால் முதலாவது கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 3 கிலோ ஓமை கண்டுபிடிச்சிருப்போம். முதலாவது கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்த்தொட்டின் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தர 15 பாஸ்கால் இடிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னுணையினுடைய தடை 3 கிலோ ஓம்னு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த எக்ஸ் இந்த பார்க்கலாம் நீங்கள் இந்த எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3 கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு ஒரு அமுக்கு வந்து நேரடியாக நீங்கள் எழுதிடலாம். நேரடியான விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இங்கே 2வது கேள்வி 2வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதை நீங்கள் குறித்து செஞ்சாலும் அதை விட வரப்போகின்றது. நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தர 15 பஸ்கால் என்று சொல்லி எழுத போகின்றோம். ஸோ 1/4 தர 15 பஸ்கால் என்று சொல்லப்படுகின்ற அமுக்கம் நீர்த்தொட்டினுடைய அடியில் காணப்பட்டால் B2 என்று சொல்லப்படுகின்ற பல்பு வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் ஒளிரப் போகின்றது. கட்டாயம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் என்று சொன்னால் B2 மட்டும் ஒளிரப் போகிறது கிடையாது. 1/4 தர 15 பஸ்கால் நமக்கு கொடுத்தோம்னு சொன்னால் B1 ஒளிரப் போகின்றது, B2 ஒளிரப் போகின்றது. அதான் செட்டப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரப்பட்ட நீர் தொட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்துட்டு உயர அதாவது நீர் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக B2 மட்டும் ஒளிர போகிறது கிடையாது. B1ம் B2ம் சேர்ந்து ஒளிர போகின்றது. கேள்வி என்ன சொன்னால் B2 கிட்ட ஒளிர்றதுக்கு ஒளிர ஆரம்பிக்கிற அந்த கணத்துக்கு எவ்வளவு அட்லீஸ்ட் வந்து அமுக்கம் இருக்கும். ஸோ 1/4 தர 15 பஸ்கால் இருக்க போகின்றது. அது கொடுத்தோம்னா B1ம்
B2 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒளிரப் போகின்றது என்று சொன்ன விஷயத்தை வடிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா B3யும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B3யும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிரத்துக்கு எவ்வளோ அட்லீஸ்ட் வந்து அமுக்கம் இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்க போகின்றோம். அப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த நேர்மாறு இந்த தரப்பட்ட பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 4.8 வோல்டேஜ்னு சொல்லி. ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒளிரத்துக்கு இந்த நேர்மாறு அல்லாத பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 லைட்டாக கூட இருக்கிற ஒரு விட இருந்தால் காணும். நம்ம கணக்கு ஜெரிசிக்காக அதே போல் 4.8ன்னு சொல்லி எடுக்க போகின்றோம். அந்த தரப்பட்ட நீல கலர் கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு தான் வந்து சேர போகின்றோம். அதாவது மின் உணனுடைய தடைக்கும் 1 கிலோமுக்கும் இடையிலான அந்த பிரதேசத்துக்கு தான் நம்ம வரப்போகின்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கம்பிக்கு நடுவில் வந்துட்டு காணப்பட வேண்டும். அப்போ 4.8 வோல்டேஜ் வந்துட்டு காணப்படணும்னு சொன்னால் வடிவை உத்து பாருங்கள். 1 கிலோமுக்கு குறுக்கேயான வோல்டேஜ் வந்துட்டு எங்களுக்கு வித்தியாசம் 1.2 வோல்டேஜாக காணப்படுகின்றது. மின் உணனுடைய தடைக்கு குறுக்கேயான வோல்டேஜில் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜில் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1:4ன்னு சொல்லி காணப்படுறபடியால் இந்த தரப்பட்ட மின் உணனுடைய தடையோட பெருமானம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு 4 கிலோ ஓம்னு சொல்லி வரப்போகின்றது. இந்த மின்னுடைய தடைய பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஓம்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகின்றது. அந்த தரப்பட்ட பெருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபில் குறித்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த தரப்பட்ட கேள்விக்கான விடையை வந்துட்டு நம்ம எழுது கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ அதே ஐடியா தான் செய்ய போகின்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மின்னுடைய தடையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் 4 கிலோ ஓம்னு சொல்லி வருகின்றது. அந்த தரப்பட்ட 4 கிலோ ஓம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்குள்ள என்ன அமுக்கம்ன்றது தான் நமக்கு கேள்வி வருகின்றது. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டா சரி, அதே ஐடியா தான் செய்ய போகிறோம். புதுசாக ஒரு ஐடியாவும் செய்ய போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் பார்க்கலாம் கேள்வி அந்த சர்க்கிட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டமான ஒரு சர்க்கிட்டாக இருந்தாலும் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அணுகிறது ஈஸியான வேலை தான். ஸோ அதே ஐடியா தான் 5 சொல்லி வரப்போகின்றது. என்னென்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 6, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1 கழிக்கிறோம். ஸோ 1 வரப்போகின்றது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 1 கழிச்சா 3 சொல்லி வருகின்றது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாது P0 வைக்கேன். ஸோ P0 7 சொல்லி வருகின்றது. இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னா P0 பெருமானம் கட்டாயமாக 1.6 சொல்லி வருகின்றது. 1.6 தர 10 அடுக்கு பஸ்கால் என்று சொல்லப்படுகின்ற அமுக்கம் எங்களுக்கு வரப்போகின்றதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்க போகின்றது. ஸோ 1.6 தர 10 அடுக்கு பஸ்கால்னு சொன்னால் நீங்கள் வடிவ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். முதலாவது கேள்விக்கு நம்ம எடுத்த விட 1.2 தர 15 பஸ்காலாக இருக்க போகின்றது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B1 என்று சொல்லப்படுகின்ற பல்ப் வந்து எரியறதுக்கு தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா B1 B2 சேர்ந்து எரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B2 கிட்ட எரியறதுக்கு, ஆனால் இந்த அமுக்கத்தை கொடுத்தோம்னு சொன்னால் B1 B2 சேர்ந்து எரிய போகின்றது 1.4. தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ B1 B2 B3ன்னு சொல்லி 3 பல்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிய போகின்றது 1.6 தர 15 பஸ்கால்னு சொல்லி வரப்போகின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேள்வியாக கடியிருந்தாங்க. ஓகே, 3வது கேள்வி வாதிக்கலாம். 3வது கேள்வி என்னன்னு சொன்னால் 1.8 தர 15 பஸ்கால் அமுக்கம் நீர்த்தொட்டினுடைய அடியில் காணப்படும் போது B4 பல்ப் ஒளிர தேவையான ஆர்னுடைய பெறுமதியை கண்டுபிடிக்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆர்னுடைய பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதே ஐடியா தான். நம்ம புதுசாக ஒரு ஐடியா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.8 சொல்லி ஒரு நம்பர் தந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இதில் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதியிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மின் உணர்வினுடைய தடையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் செய்ய போகிறேன். ஸோ மின் உணர்வினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த இடத்துல வையை தான் கண்டுபிடிக்க போகிறோம். மின் உணர்வினுடைய தடையை கண்டுபிடிக்க போகின்றேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே விளையாட்டு தான் செய்ய போகின்றோம். 5 சொல்லி வரப்போகின்றது. தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வையிலேருந்து 1 கழிக்க போகின்றோம். வையிலேருந்து 1 கழிக்க போகின்றோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து 1 கழிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது இந்த அடிக்கிற இந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.8 சொல்லி வரப்போகின்றது. இதுலேருந்து நீங்கள் வையை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ ஓம்னு சொல்லி வரப்போகின்றது. வையை கால்குலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 கிலோ ஓம்னு சொல்லி உங்களுக்கு வரப்போகின்றது. அப்போ மின் உணனுடைய தடையை கண்டுபிடிச்சிருங்கன்னு சொன்னால் அந்த மின் உணரிக்கும் அந்த 1 கிலோ ஓமுக்கும் இடையில் இருக்கிற வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது எந்த இடம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 4 நம்ம 5 மாற்றிட்டோம். அப்போ இந்த தரப்பட்ட கம்பியில் இருக்கிற தடையை இந்த வோல்டேஜை கண்டுபிடிச்சா சரி. அப்போ மின் உணனுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஓமாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல 1 கிலோ ஓம் 5 கிலோ ஓம்னு சொன்னால் தடைகள்ற அந்த விகிதம்னு சொல்வது 1:5. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த கம்பி குறுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ்னு சொல்லி இருக்க போகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கவே கூடாது. அப்போ 5 வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கம்பியை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியை நீட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த வெறுங்கம்பி தானே தடை இல்லை. ஸோ அப்படியே வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த B4க்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் B4ல் இந்த தரப்பட்ட நேர்மாறு அல்லாத பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 வோல்டேஜ் என்று சொல்லப்படுகின்றபடியும் வரப்போகின்றது. இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வரப்போகின்றது. ஸோ அந்த இடத்துல 5 வோல்டேஜ் வந்ததுன்னு சொன்னால் அதே ஐடியா தான். இந்த நேர்மாறு
பேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விட லைட்டாக குறைவான விட இருக்க போகின்றது. 5 விட லைட்டாக குறைவான விட வந்து இருந்தால், அதாவது மைக்ரோ வோல்டேஜ் குறைவான 5லேருந்து ஒரு குறைந்த ஒரு மைக்ரோ வோல்டேஜ் கழிச்சோம்னு சொன்னால் நேர்மாறு அல்லாது பேப்புக்கு வரப்போகின்றது. இருந்துட்டுன்னு சொன்னால் அந்த B4 சொல்லப்படுகின்ற அந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிர போகின்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு சரி ஈஸியாக படத்தை 5 சொல்லி எடுக்க போகின்றோம். கிட்ட 5 தான் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அன்னளவாக எடுக்க போகின்றோம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வடிவை பாருங்கள். 10 கிலோ ஓமுக்கு குறுக்கியான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வோல்டேஜ் வந்து காணப்படுகின்றது. 6 என்று சொல்லப்படுகின்ற இந்த தடையை குறுக்கியான வோல்டேஜ் 1 வோல்டேஜ் காணப்படுகின்றது. ஸோ எனவே நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த வோல்டேஜ் வித்தியாசம் 5க்கு 1 என்ற அடிப்படையில் வந்து காணப்படப்படியால் 6 பெருமானத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 வரப்போகின்றது. 6 பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 கிலோ ஓம் என்று சொல்லி வரப்போகின்றது. 1.9 பாஸ்கல் அமுக்க நீர்த்தொட்டியினுடைய அடியில் காணப்படும் போது B5 என்று சொல்லப்படுகின்ற பல்பானது ஒளிருமா என்று சொல்லி எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வழக்கம் போல் அதே விளையாட்டு தான் செய்ய போகின்றோம். தொடர்ச்சி அந்த கிராஃபை நான் டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.9 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடப்போகின்றோம். அப்போ 1.9 வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்ட விடத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்க போகின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஏகபரிமாண கிராஃபில் வந்துட்டு நீட்டிட்டு அந்த தரப்பட்ட மின் உணர்வினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்க போகின்றேன். ஜெட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏற்கனவே XY செட் பாவிச்சிட்டோம். அதே ஐடியா நீங்கள் திரும்பி போட்டீங்கன்னு சொன்னால் 5 சொல்லி வரப்போகின்றது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்லேருந்து 1 கழிக்கணும். ஜெட்லேருந்து 1 கழிக்க போகின்றோம். கீழே 0.9 சொல்லி வரப்போகின்றது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த என்னென்னு சொன்னால் இந்த ஜட்டினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஜட்டினுடைய பெருமானம் என்று சொல்வது உங்களுக்கு எத்தனை வரப்போகுதுன்னு சொன்னால் 5.5 கிலோ ஓம் என்று சொல்லி உங்களுக்கு வரப்போகின்றது. 5.5 கிலோ ஓம் என்று சொல்லி வரப்போகின்றது. மின் உணர்வினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோ ஓம் என்று சொல்லி வருகின்றது. மின் உணர்வினுடைய தடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் 5.5 கிலோ ஓம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறப்போகின்றது. இந்த இடத்துல மின்னுடைய தடை 5.5 கிலோ ஓம் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேயே வோல்டேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வோல்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் தடைகள விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 5.5 இருக்குது. அப்போ நீங்கள் 6 வோல்டேஜுக்கு வந்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் நான் ஜஸ்ட் எழுதி காட்டலாம் உங்களுக்கு. இந்த இடத்துல தடைகள விகிதம் 1க்கு 5.5 சொன்னால் மொத்த பங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 சொல்லி வரப்போகின்றது. ஸோ 6.5 சொல்லப்படுகின்ற மொத்த பங்குக்கு தான் எங்களுக்கு 6 வோல்டேஜ் காணப்படுகிறது என்று சொன்னால் நான் 5.5க்கு பார்த்தேன்னு சொன்னால் சரி. ஸோ 5.5க்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் சரி. இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 5.07 வோல்டேஜ்னு சொல்லி வரப்போகின்றது. 5.07 வோல்டேஜ் வரப்போகின்றது. அப்போ இந்த தரப்பட்ட கம்பியை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர்மாறு அல்லாத பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5.07 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்றது. 5.07 வரப்போகின்றது. நேர்மாறு பேப்பரில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு 5.1 இருக்கிறது. ஸோ நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸில் விட வரும். ஸோ மைனஸில் விட வரப்படியில் ஷூராக சொல்லலாம் இந்த தரப்பட்ட B5 என்று சொல்லப்படின எல்இடி ஒளிராது என்று சொன்ன விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா B+ல் 5.0 இருக்கிறது, B- 5.1 இருக்குது. மைனஸில் கூட இருக்கிறபடியாக கழிச்சிங்கன்னா மைனஸில் வரும். ஸோ மைனஸில் இருந்துட்டுன்னு சொன்னால் கட்டாயமாக எல்இடி பின்முக கோடில் காணப்படும். அது வேலை செய்ய போகிறதில்லை. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. 1.9 பாஸ்கல் அமுக்கம் காணப்படும் வந்து B5 ஒளிருமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய விடை இல்லை என்று சொல்லி வரப்போகின்றது.